காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த 24 மணி நேரத்தில் 21 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் அருணா தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் சரக்கு வாகனங்கள் மற்றும் பால் வேனில் எடுத்து செல்லப்பட்ட பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மொத்தம் 3,38,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை ஆலப்பாக்கம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேனில் எடுத்து செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ராதாகிருஷ்ணன் என்பவர் கொண்டு வந்த 62,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது ராதாகிருஷ்ணன் தன்னையும் வீடியோ எடுக்குமாறு கூறி போஸ் கொடுத்தார். இது அதிகாரிகளிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தில் 2 தனியார் நகைக்கடை வாகனங்களை மடக்கி 18 கிலோ தங்க நகைகள் மற்றும் 100 கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் மாலை 6 மணிக்கு மேல் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு பணம் நிரப்பும் வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியில் ஒரு தனியார் நகை நிறுவன வாகனமும், வாலஜாபாத் பகுதியில் வேறொரு தனியார் நகை நிறுவன வாகனமும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டது. அந்த 2 வாகனங்களிலிருந்தும் மொத்தமாக 18 கிலோ தங்க நகைகள், 100 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.